கடலை 8 மணி நேரமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கடலையும் வெந்துருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு கொஞ்சமாக மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் பொடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மிளகு பொடி, சாட் மசாலா, மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். டீ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக நம்ம அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். பொடி கருகிடக்கூடாது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்ம காலையில் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யலாம். நல்லா எனர்ஜியாக நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ கடலையில் உப்பு போடலை, கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் குக்கும்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்குங்க. நல்லா டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க. ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வச்சுக்கலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வச்சுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். இதில் இப்போ லைட்டாக நம்ம கேரட் துருவி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் விருப்பப்பட்டால் குக்கும்பர் போட்டு கொடுத்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு கடித்து சாப்பிடும்போது. வெறுதா இப்படி பிளெயினாக நம்ம கடலை அவிச்சு கொடுக்குறது போல் இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் சுவையாக செஞ்சு கொடுத்தீங்களாக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானுங்க கருப்பு சுண்டல். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.